திரு ஸ்டாலின் குடும்பத்திற்கு மட்டும் 8000 கோடிக்கு மேல ட்ரஸ்ட்ல பணம் இருக்குது. இந்த பணம் எல்லாம் எப்படி வந்தது? எப்படிங்க வந்தது? இவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாரா? சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு எவ்வளவு கொள்ளையடிச்சிருக்க என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல. அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை வழங்குறாங்க, அதுவும் கொடுக்கல. இன்றைக்கு பணிபுரிகின்ற பல அமைப்பை சேர்ந்தவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க, செவிலியருக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று பணி நிரந்தரம் செய்யல. அதே போல சத்துணவு அமைப்பாளர்களுக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல. அங்கன்வாடி ஊழியருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல. விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல. அப்படியே மருத்துவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல. ஆக தமிழ்நாட்டில் இந்த அமைப்புக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியில் எதுவுமே நிறைவேற்ற முடியாத அவருடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்து கொள்ளையடிக்கின்ற கட்சி திமுக கட்சி. திரு ஸ்டாலின் அவர்களே, மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுது தேர்தல் வரும் வரும் என்று தேர்தல் வந்தவுடனே அந்த மிஷின் உடையிற மாதிரி அழுத்த போறாங்க அண்ணா திமுக கட்சிக்கு. அவ்வளவு வெறிய இருக்கிறாங்க மக்கள். எப்பொழுது தேர்தல் வந்தாலும் அண்ணா திமுக கூட்டணி அதிக இடங்களில் வென்று தனி பெரும்பான்மையோடு அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். எங்களுடைய ஆட்சியில் எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியல. நான் பல முறை சவால் விட்டேன். திரு ஸ்டாலின் அவர்களே, 2011 2021 வரை அண்ணா திமுக ஆட்சி, அம்மா முதலமைச்சராக இருந்தாங்க. அம்மா மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சராக இருந்தேன். 10 ஆண்டுல அண்ணா திமுக ஆட்சியில் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிக்கும் என்று நாங்கள் எந்த கூட்டத்தில் அழைத்தாலும் நான் வந்து பொது வழியிலே பேச தயார். 2021 2021 வரைக்கும், 2021 2026 வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்து அதனால் மக்களுக்கு என்ன நன்மை என்பது நீங்கள் விளக்குங்கள். நானும் பேசுறேன், நீங்களும் பேசுற, விவாதம் நடக்கட்டும், பொதுமக்கள் தீர்ப்பு கொடுக்கட்டும்.